இன்ட்ரோவர்ட் எழுத்தாளர்கள் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கதை கரு கிடைக்குது. இந்த கதை கரு கிடைத்த உடனே ஒரு லைப்ரரியிலையோ மக்களை சந்திச்சு, அப்புறம் அந்தந்த சம்பவங்கள் யார் யாரெல்லாம் வந்து சந்திச்சாங்களோ அவங்கள வந்து பேட்டி எடுத்து, அப்போ ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் தன்மை இவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ இன்ட்ரோவர்ட்டாவே இருந்தா இவங்களுடைய கற்பனையில என்ன தெரியுதோ அது மட்டும்தான் இவங்களால எழுத முடியும். இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறினா மட்டும்தான் இவங்க மற்றவங்களெல்லாம் சந்திச்சு அவங்களுடைய அனுபவங்களையும் சேர்த்து இவருடைய பார்வையில வந்து எழுத முடியும். அப்போ ஒரு இன்ட்ரோவர்ட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் தன்மை தேவைப்படுது, அந்த எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கு ஒரு இன்ட்ரோவர்ட் தன்மை தேவைப்படுது. இப்போ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிவர்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஆம்பிவர்ட்டா இருக்கிறதுனால நம்ம எந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். தரவுகளை நம்ம எடுக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டா நம்ம இன்ட்ரோவர்ட்டா இருக்கணும். அப்போதான் அந்த தரவுகளை நம்ம எடுத்து அதை அனலைஸ் பண்ணி இந்த தரவுகள் இந்த கதை கருவுக்கு சரியா இருக்கா அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும்.